அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கிப்ர் என்பது வந்து தற்பெருமை, கர்வம், ப்ரைட், ஆரகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிப்ர் உடையவன் வந்து யார்? குரானில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை வந்து அதிகமாக கிப்ர் இருப்பவனாக வந்து அல்லாஹ் குறிப்பிடுவது வந்து இப்லீஸை. இப்போ கிப்ரு வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த ப்ரைடு வந்து மனசில் இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறதற்கு 2 வினைச்சொற்கள் தான் இருக்கின்றன. அது என்னதுன்னா தக்கப்பரா, இஸ்தக்பரா. ஸோ இந்த 2 வினைச்சொற்களை தான் வந்து, அதாவது பெருமை கொள்ளுதல், தற்பெருமை கொள்ளுதல், கர்வம் கொள்ளுதல் என்ற இந்த 2 வினைச்சொற்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. அபா வஸ்தக்பரா வகான மினல் காஃபிரீன். ஓகே, அதாவது இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை தான் கூறினான். மேலும் அவன் ஆணவம் கொண்டான், அவன் மறுத்தான், மேலும் அவன் தற்பெருமை கொண்டான், மேலும் அவன் காஃபிர்களில் ஒருவராக இருந்தான் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி வந்து இங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகிறான்? கால ஃபஹ்பித். ஓகே, மேலும் அவன் கூறினான் இறங்கிவிடு. ஓகே, மின்ஹ அதிலிருந்து, வமா யகூன லக அந்த தக்கப்பரா ஃபீஹா, அதாவது அங்கே நீ தற்பெருமையுடன் இருப்பதற்கு வந்து அதில் வந்து அங்கே இடமில்லை. ஃபஹ்ருஜ், மேலும் வெளியேறு. இன்னக மினஸ் ஸாகிரீன், நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தவர்களில் ஒருவனாக இருக்கிறாய் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ஃபியாலுக்குமே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அது அந்த வார்த்தைகளோட அமைப்பிலேயே தெரியுது. எப்படி நம்ம முதல்ல நஸ்ஸல அன்சலவை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்னது தக்கப்பரா, இஸ்தக்பரா, 2க்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ தக்கப்பரா பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய ஃபியால் ஃபார்ம்ஸில், அதாவது வினைச்சொற்களுடைய அமைப்பின்படி வந்து அது ஃபார்ம் 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, 5வது பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த 5வது பேட்டர்னுடைய உள்ளர்த்தம் என்னதுன்னா ரிஃப்ளெக்சிவ், அதாவது அந்த செயல் வந்து தன்னை நோக்கி கூடியதாக வந்து அது இருக்கும். ஓகே, இப்போ அப்போ தக்கப்பரா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெருமையானதை வந்து எப்படி இருக்குன்னா அந்த மனிதன் வந்து தன்னைத்தானே வந்து மிக்கவனாக கருதுதல், தன்னைத்தானே பெருமைக்குள்ளவனாக கருதுதல். அதாவது ஐ ஆம் கிரேட் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கவர்கள் வந்து இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து தக்கப்பரா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இஸ்தக்பரா என்பது வந்து ஃபார்ம் 10. ஓகே, அந்த ஃபியல் பேட்டர்ன்ஸில் வந்து ஃபார்ம் 10 அமைப்பை சேர்ந்தது. இதனுடைய உள்ளர்த்தம் என்னதுன்னா சீக்கிங் ஆர் ஆஸ்கிங். ஓகே, ஸோ வேண்டுறது, அதாவது மகத்துவம் வேண்டுதல், மகத்துவம் தேடுதல். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து தன்னை ரொம்ப பெரிய கிரேட்டான பர்சன் மாதிரி நடத்தணும் அப்படின்ட்டு அந்த கிரேட்னஸை தேடுறாங்க. ஓகே, ஸோ கிப்ரானது வந்து 2 விஷயங்களில் வெளிப்படுது. என்னது? முதல்ல தன்னைத்தானே பெருசாக நினச்சிக்கிறது, அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பெரியவர் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு. இப்லீஸுக்கு வந்து இந்த 2 விஷயங்களுமே இருந்தது இல்லையா? அவன் வந்து தன்னைத்தானே முதல்ல வந்து பெரியவனாக நினச்சான். அதனால் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சஜ்தா செய்ய சொல்லும்போது அவன் வந்து சஜ்தா செய்யவில்லை. அவன் தன்னைத்தானே பெருசாக நினச்சதுனால, கர்வம் மிக்கவனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணான், அவனோட அந்த கிரேட்னஸ்க்கு, அவனுடைய அசியூம்டு கிரேட்னஸ், அது வந்து ஒரு பாசாங்கு தான், அது வந்து ப்ரிட்டெண்டிங் தான். ஸோ அந்த அசியூம்டு கிரேட்னஸ்க்கு வந்து அவன் மற்றவங்களும் தன்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். ஸோ இந்த 2 கேரக்டரிஸ்டிக் ட்ரேட்டுமே வந்து கிப்ர உடையவர்களிடம் இருக்கும். இதுதான் வந்து தக்கப்பரா, இஸ்தக்பரா உடைய வேறுபாடின் விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி உங்களுக்கு வந்து குரான் வந்து டீப்பாக புரியணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம அரபிக் கிராமர் படிக்கலாம். ஹிக்மா அரபிக் அகாடமியில் வந்து சகோதரிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக துருசுல் லுகத்துல் அரபியா, மதீனா அரபிக் டெக்ஸ்ட் புக்ஸை கொண்டு வந்து கிராமர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க ஜாயின் பண்ணுங்கள்.